திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் நடந்த சோதனையின் தொடர்ச்சியாக ஆக்சிஸ் வங்கியிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், தற்போது வங்கியில் நடைபெற்று வரக்கூடிய ஆய்வு எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, ஆரணி சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2016 ஆண்டு முதல் 21 ஆண்டு வரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக அதிமுகவை சேர்ந்த சேவூர் ராமச்சந்திரன் இருந்து வந்தார். கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று தற்போது ஆரணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்று காலை வேலூர், திருவண்ணாமலை ஆகிய இடங்களிலிருந்து இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத், மைதிலி தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவர்களது மகன் சந்தோஷ், விஜயகுமார் ஆகிய வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 15 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை நடத்தினர். சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது மகன் சந்தோஷ், மனைவி மணிமேகலை, இளைய மகன் விஜயகுமார் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் லஞ்ச போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். அதாவது 2016 முதல் 21 ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 8 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அந்த இது பதிவுபட்டிருந்தது, வழக்கு பதிவுபட்டிருந்தது. அப்போது எம்எல்ஏவின் மூத்த மகன் சந்தோஷ் வீட்டில் சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள், பேங்க் லாக்கர்கள் சிக்கியதாக அன்று அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று ஆரணி தச்சூர் சாலையில் உள்ள ஆக்சிஸ் பேங்கில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வாளர் அருள் பிரசாத் தலைமையிலான போலீஸ் 10க்கும் மேற்பட்டோர் அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், லாக்கர் கீ ஆகியவை கொண்டு வந்து ஆக்சிஸ் பேங்கில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த சோதனை இன்று மாலை வாரம் தொடரும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி மோகன்.